இதுவரையிலும் ஆதியிலையும் அந்தத்திலையும் நமசப்தத்தோட வந்த வாக்கியங்கள், முதலையும் நமகான ஆரம்பிச்சு கடைசிலையும் நமகா, மறுபடியும் நமகா, இப்படி தொடர்ந்து வரும். இப்ப ஆரம்பத்துல மட்டும் நமகான ஆரம்பிச்சு ரெண்டு ரெண்டு நாமமகா வரும். சிவநாமங்கள் எல்லாம் சிவநாமங்கள் தான். நமோ பவாய ச ருத்ராய ச நம சர்வாய ச பசுபதயே ச நமோ நீலக்ரீவாய ச சிதிகண்டாய ச நமः கபர்தினே ச व्युत्तकेशाय च नमः सहस्राक्षाय च शतधन्वने च नमो गिरिशाय च शिपिविष्टाय च नमो मीठुष्टमाय चेषुमते च नमो ह्रस्वाय च वामनाय च नमो बृहते च वर्षीयसे च नमो वृद्धाय च संवृद्धने च नमो अग्र्याय च प्रथमाय च नम आसवे चाजिराय च नमः शीघ्रियाय च सेभ्याय च नम ऊर्म्याय चावस्वन्याय च नमः ஸ்ரோதஸ்யாய ச த்வீப்யாய ச. ஒரு அனுவாகம், அஞ்சாவது அனுவாகம். நமோ பவாய ச, ஈஸ்வரனுடையவே பேர். பவன் ருத்ரன் முதலியெல்லாம் அவருடையவே பெயர். பவன் சொல்லுவானே நாள், பவன்னா சத்துன்னு அர்த்தம். பூ சத்தாயாம் அப்படிங்கிற இலக்கணத்தினாலே அவர் தான் இருக்கிறார்னு அர்த்தம். பவம்னா அவர் தான் இருக்கிறார். பாக்கி எல்லாம் அவர் கொடுக்கிற காட்சி தான். உலகமே அவர் கொடுக்கிற காட்சி தான். காட்சி எல்லாம் தோன்றி மறைகிறது தானே. எவ்வளவு காட்சிகள் தெரியட்ட எல்லாம் தோன்றி மறைகிறது தானே. சினிமா பாக்குறோம், 2 மணி நேரம் சினிமா பாக்குறோம். பெரிய மலையெல்லாம் பெரிய மலை தெரியறது, காடு தெரியறது, ஆறு தெரியறது, நகரம் தெரியறது, ரயிலே ஓடுறது, பெரிய ஷகர் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, யாரோ செத்து போயிட்டா அழறா, குல்மால் நடக்கிறது, திருட்டு நடக்கிறது. இல்ல சினிமாவில எல்லாம் தானே உண்டு, உலகம் பூரா தானே சினிமாவில உண்டு. இவ்வளவையும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு இங்கேயோ ஒரு பாக்குறான், நிறைய கரன்ஸ் நோட்டா அடிக்க வச்சிருக்கு, எல்லாத்தையும் பாக்குறான், நிறைய பட்சணங்களா பண்ணி வச்சிருக்கு, எல்லாம் சினிமாவில தெரியறது. இவ்வளவு தெரிஞ்சதே, சினிமா முடிஞ்சுடுத்து, பட்டன லைட்டு போட்டாச்சு, எல்லாம் ஒரே குபீர்னு ஒரு ஓட்டம். ஏன்னா அங்க எல்லாம் தெரிஞ்சதே, ஏதாவது கொஞ்சம் இருந்தா அடுத்துன்னு போகலாம். நிறைய ஹல்வா வச்சிருந்தது இல்லையா ஒரு தாம்பாளத்துல. இங்கேருந்து போயிட்டா கடைசியில என்ன தெரியுதுன்னா, ஒரே ஒரு 4 முழம் வெள்ளை துணி தான் தெரியுது. இருந்தது இருக்கிறது வெள்ளை துணி தான், தெரிஞ்சது இவ்வளவும். ஒரு உலகமே தெரிஞ்சது, தெரிஞ்சதுதான் காட்சி. இருக்கிறது வெறும் வெள்ளை துணி தான், அதுல ஏதோ ஒரு சக்தி பாஸ் ஆறுது, அது இவ்வளவையும் காட்டுறது அப்படின்னு பார்த்தா, அதுல ஏதோ ஒரு கரண்ட், ஏதோ ஒரு சக்தி அதுல பாஸ் ஆறுது, இவ்வளவும் தெரியறதுங்கிறது போலதான்டா பிரபஞ்சம். பிரபஞ்சமாகி இதெல்லாம், பிரபஞ்சத்துல நீ எதெல்லாம் பாக்குறியோ அதெல்லாம் காட்சி. ஆனா இருக்கிறது சிவஸ்வரூபம்தான், அதனால அது பாவம். பாக்கி எல்லாம் நாள் அபாவம். பவம் தெரிஞ்சுட்டாலே பாக்கி எல்லாம் அபாவம்னு தெரிஞ்சிடும். அபாவத்தையே பவம் நினைச்சிருந்தியானா பவம் தெரியாது. சூன்யத்தையே இருக்குன்னு நினைச்சிருந்தியானா இருக்கிறது மறைஞ்சிருக்கும். இருக்கிறத புரிஞ்சுட்டியானா சூன்யம் மறைஞ்சிடும். நமோ பவாய ச ருத்ராய சே. ரூஹு துக்கம், அந்த துக்கத்தை நீக்கிறார். அன்னைக்கே சொன்னோம், ருர் துக்கம் துக்க ஹேதும் வா வித்ராவயதி சப்ரபு ருத்ர இத்யுச்யதே தஸ்மாத் சிவ பரமகாரணம் என்று லிங்க புராணம்னு ஒரு புராணம். 18 புராணத்துல ஒரு புராணம் வியாசர் பண்ணதாச்ச. லிங்க புராணத்துல ருத்ரங்கிற சொல்லுக்கு அர்த்தம் நிர்வச்சனம் பண்றது, ரோதனத்தை நீக்கிறார், அதனால ருத்ரன் என்று பெயர். சர்வாயச்சா, சர்வன் அப்படின்னு ஒரு பெயர் அவருக்கு. ஸ்ரீநாதி, ஸ்ரீநாதி அப்படிங்கிற கிரியையிலேருந்து சர்வங்கிற பதம் வந்திருக்கு. ஹினஸ்தி பாபம் இதி சர்வஹா அப்படின்னு சாயண பாஷ்யம். பாபங்கள் எல்லாத்தையும் அவர் நீக்கி விடுறார் அப்படிங்கிறதுனாலே சர்வன் என்று அவருக்கு பெயர். பசுபதயேச்சா, பசுக்கள்னா எல்லா ஜீவகோட்டிகளும் பசுக்கள். ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவேஸ்வரனாக அவர் இருக்கிறார் இல்லையா. சர்வ ஜீவன்களையும் பசுக்கள் எல்லாத்தையும் பார்க்கிறவர். பசுக்கள் எல்லாம் எப்படி ஜீவனுடைய நிலை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பெரிய மடாதிபதி ஜங்கமேஸ்வரர், பெரிய மடாதிபதி கர்நாடகாவில். கர்நாடகாவில் தானே சைவம் ரொம்ப அதிகம். சைவ குரு ஜங்கமேஸ்வரர்னு பெயர்.
அவர் தனக்கு பிறகு ஒரு பட்டம் கட்டணுமே, அவர் சிவபதம் வேட போறார், தனக்கு பிறகு ஒரு பட்டம் கட்டணுமேன்னு நினைச்சார். சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். எல்லாரும் அடுத்த பட்டத்துக்கு தான் தான் நினைச்சேன்னு மொட்டை அடிச்சுன்னு உட்காந்துருக்காப்பா. எல்லாரையும் கூப்பிட்டார், பண்டார சன்னதிகள் எல்லாரையும். அடுத்த பட்டம் 6 நாள். உடனே உனக்கு பட்டம் கட்டினா என்ன பண்ணுவேன்? 110 ஏக்கர் 100 ஏக்கர் 50 ஏக்கர் நிலம் வாங்கி வைப்பேன். நெல்லு வரல, நம்மளுக்கு போதுமானதா? அதனால மகேஸ்வர பூஜைக்கு நெல்லு வரமாட்டேங்கிறது, வாங்கி வச்சுடுவேங்கிறார் ஒரு பண்டாரம். நிலத்தை வாங்கி என்னடா பண்றது? மழையே பொழிய மாட்டேங்கிறது. மழை பெஞ்சு உழுதாலும் உழவுக்கு கொடுக்கறதுக்கே கட்டுப்படியாக மாட்டேங்கிறது. யோஜனை பண்றார் சுவாமிகள். மனசுல வச்சுட்டாரு, உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு பட்டம் கட்டினா என்ன பண்ணுவேன்? நிறைய நிலங்கள் கிடக்கு, வீடு கிடக்கு, எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க முடியல. ஊருக்கு ஊரு நம்ம மடம் தான் இருக்கு, ஓடு மாத்த கூட பணம் இல்ல. எல்லாத்தையும் சேல் பண்ணி விட்டு பேங்க்ல வச்சு விடுவேன், வட்டியை வச்சுட்டு மடம் நடக்கட்டும், அதான் நிம்மதின்னு நினைக்கிறேன். இதையும் யோஜனை பண்ணா. ஏன்னா வர வர வட்டியை குறைச்சுட்டே வரா, எப்படி மடம் நடக்கும் போது தெரியல. ட்ரஸ்ட் புஸ்ட் எல்லாம் வச்சு நடக்காது போல இருக்கே. இப்படி ஒவ்வொருத்தனா விசாஸ், நீ என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்ல. கடைசியில ஒரு சிஷ்யன், அவனை எல்லாரும் மதிக்க மாட்டா, கேட்க பக்கன்னு இருப்பான். அவனை கூப்பிட்டார். ஏய், அவன் கேட்கவே இல்லை, எனக்கு பட்டம் கட்டுங்க. உனக்கு பட்டம் கட்டினா என்னடா பண்ணுவேன்? பதிலே சொல்லல. மலர்னு எங்கேயோ போனான். எங்க போறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா. ஒரு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் ஓட்டின்னு வந்தான். இந்த தூணுல மாட்டை கட்டினான், இந்த தூணுல கண்ணுக்குட்டியை கட்டினான். கட்டினா என்ன பண்ணும்? அந்த கண்ணுக்குட்டி அந்த மாட்டு இடத்துல போகிறதுக்கு தும்ப இழுத்துண்டுமே அப்படிங்கோ. மாடு என்ன பண்ணும்? தலைய ஆட்டும். இவன் என்ன பண்ண? கண்ணுக்குட்டியை அவித்து விட்டா. அந்த கண்ணுக்குட்டி பட்டுன்னு அந்த மாட்டு இடத்துல போய் ஊட்டுறது. இந்த சிஷ்யனை பண்ணா, இதைத்தான் பண்ணுவேன், இதை பண்ணுவேன்றது. எல்லாரும் சிரிக்கிறார்கள். வேற என்ன பண்ணுவான் அவன்? வேற என்ன பண்ணுவான்? அவனுக்கு பட்டம் கட்டினா இதான் பண்ணுவான் அப்படிங்கிறார். குரு புரிஞ்சுண்டாராம். அதை என்ன புரிஞ்சுண்டார் அப்படின்னு கேட்டா, அந்த தாய் பசு போலே பரமேஸ்வரன், இந்த கன்று போலே ஜீவாத்மா. எந்த ஜீவன் தன்னுடைய அம்மையப்பனான பரமேஸ்வரனை அடையணும்னு துடிக்கிறதோ, இது அவனை அடையணும்னு இது துடிக்கிறது. அந்த தாய் ஸ்தானத்துல உள்ள பசுஸ்தானத்தில் உள்ள பரமேஸ்வரனோ தலையை ஆட்டுறது, வா வான்னு அவித்து விடுறதுக்கு ஒரு குரு வேண்டிருக்கு. இந்த குரு பந்த பாசத்தை நீக்கிவிட்டால் இந்த ஜீவன் பரமேஸ்வரன்